ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நம்ம நாராயணியத்தில் தசகத்தில் ரெண்டாவது தசகம் ரெண்டாவது ஸ்லோகத்தை இப்போ பார்க்குறோம். கேயூராங்குத கங்கணோத்தம ரத்னாங்குலீயாங்கித ஸ்ரீமத் பாஹு கை சௌதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருஹாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினீம் ஆலம்பே விமலாம்புஜத்விதிபதாம் மூர்த்திம் த்வவார்த்திச்சிதம். இப்போ இந்த ரெண்டாவது தசகமே சுவாமியோட வர்ணனை அப்படின்றத நம்ம பார்த்தோம். முதல்ல அவருடைய கிரீட்டம் எப்படி இருக்குது, அவருடைய நெற்றி எப்படி இருக்குது, இதெல்லாம் கண்கள் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இது ரெண்டாவது இதில் அவருடைய அலங்காரத்துக்கு அவர் என்னெல்லாம் பூஷணங்கள் பயன்படுத்துகிறாருன்றதை பற்றி வருது. முதல்ல கேயூரம் அணிஞ்சுட்டுருக்கார், தோல் வளை, அங்கதம் கங்கணம், உத்தம ரத்னம் இழைச்ச மோதிரம், 4 கைகளில் கதை, சங்கு, சக்கரம், தாமரை, தங்க அரண்யான் பிரகாசிக்கிற பீதாம்பரம், இதெல்லாம் சுவாமி அணிஞ்சுட்டுருக்கார். மாசற்ற பாத கமலங்கள் அவருக்கு இருக்குது. இந்த அழகிய திருமேனியை இப்படி வர்ணிக்கிறதுக்கு ஒரு எவ்வளோ வார்த்தைகளை கொடுத்தாலும் போராத அந்த திருமேனியை, அரிய திருமேனியை அழகாக இப்போ நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் பட்டர். அடுத்த ஸ்லோகம். யத்ரைலோக்கிய மஹீயசோபி மஹிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுரிய துர்யாதபி சௌந்தர்யதரதோபி சுந்தரதரம் त्वत्रूपमाश्चर्यतोऽपि आश्चर्यं भुवनेन कस्य कुतुकं पुष्णाति विष्णो विभो. எங்கோ நிறைஞ்சிருக்கிற பிரபுவே, நீங்கள் இல்லாத இடமே இல்லை. மூலகத்துலேயும் மகிமை மிக்கதை காட்டிலும் மகிமை மிக்கவர் நீங்கள் தான். மனசை கவர்றதை காட்டிலும் மேலான கவர்ச்சி படைத்த ஒரு விஷயம் உண்டுன்னா அது நீங்கள் தான். ஒளி குவையை காட்டிலும் ஒளிமிக்கதாக, இனிமையிலையும் அழகான ஒப்புயர்வற்ற இனிமையாகவும் ஆச்சரியத்தில் ஆச்சரியமானதும், இதெல்லாம் உம்முடைய வடிவழகு தான் அதுக்கு வார்த்தையாக இருக்க முடியும். உலகத்தில் யாருக்கு தான் அதில் ஆசை வளராது? அந்த மாதிரி ஒரு வடிவழகை பார்த்தா அதில் யாருக்கு ஆசை வளராது அப்படின்னு கேட்குறார் பட்டர். அடுத்த ஸ்லோகம். தத்தாத்ருங் மதுராத்மகம் தவ பபுஸ் சம்பிராப்ய சம்பன்மயி சா தேவி பரமோத்சுகா சிரதரம் நாஸ்தி ஸ்வபக்தேஷ்வபி தேனாஸ்யாபத கஷ்டமச்சுத விபோ த்வத்ரூபமானோஜ்ஞக பிரேமஸ்தைரியமயா தசா பலபலா சா பல்யவார்த்தோதபூத். அப்படி இனிமையான உங்கள் ரூபத்தை உம்முடைய திருமேனியில் இடம்பெற்றிருக்க அந்த செல்வ நாயக்கியான லக்ஷ்மி தேவி அதில் மயங்கி வேறு இடத்துல தன்னுடைய பக்தர்கள் இடத்தில் கூட நீடித்து அவை இருக்கிறதே இல்லை. இப்போ லக்ஷ்மி ஏன் ஒரு இடத்துல நீடிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறார் பட்டர். ஏன்னா உம்முடைய அலங்காரத்துலேயும் உம்முடைய அழகுலையும் மயங்கின அவளால் எங்கேயுமே அவளால் நிலச்சி இருக்க முடியல. அதுக்கு காரணம் உம்முடைய திருமேனியினுடைய அழகு தான். அச்சுதா விபுவே, உம்முடைய வடிவ அழகில் அங்கனம் நிலச்சிட்ட பிரேமையினால், சாப்பல்யம் இன்மையினால் உலகத்தில் சபல சித்தம் படைச்சவ அப்படின்ற வார்த்தை லக்ஷ்மி தேவிக்கு உண்டாயிருக்கிறதே உம்முடைய திருமேனியினுடைய பிரகாசத்தால் தான்றார் பட்டர். அடுத்த தசகம் ஸ்லோகம். லக்ஷ்மீ ஸ்தாபக ராமணீயக ஹிருதை வேயம் பரேஷ்வஸ்திர இதி யஸ்மின் அன்யதபி பிரமாணமதுன வக்ஷ்யாமி லக்ஷ்மீபதே ஏதே த்வத் தியான குணானுகீர்த்தனரசா சக்தா ஹி பக்தா ஜனாஹ தேஷ்வேஷா வசதி ஸ்திரைவ தயித பிரஸ்தாவ தத்தாதரா. அப்பா லக்ஷ்மிபதியே, ராமணீயக அழகு படைச்சவரே, லக்ஷ்மி தேவியினுடைய உம்முடைய பெருமையினால் கவலைப்பட்டிருக்காங்களே, அதனால தானே மற்றவாகிட்ட அவள் ஸ்திரமாக இருக்கிறது இல்லைன்றதுக்கு இன்னொரு அடையாளமும் இப்போ சொல்கிறேன்ப்பா. எந்த பக்த ஜனங்கள் உம்மை தியானிக்கிறதுலையும் உம்முடைய குணங்களை பாடுறதுலையும் உள்ள இன்பத்தில் திளைக்கிறாங்களோ, அப்படி அவள் இடத்துல தன்னுடைய பர்த்தாவை பற்றின பேச்சில் தெளிச்சுட்டு ஸ்திரமாக அவள் இருக்கலையா? இப்போ முதல்ல அவள் ஸ்திரமாக இல்லைன்னு சொன்னப்பட்டார். இந்த இடத்துல அவள் ஸ்திரமாக இருக்கிற இடங்கள் எது? உம்முடைய தியானமும் உம்முடைய பேச்சில் தெளிச்சுட்டு இருக்க பக்தாள்கிட்ட அவள் ஸ்திரமாக இருக்கா, மற்றவாகிட்ட அவள் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஓம் ஸ்ரீமன் நாராயணாய நமः.